அவன் சார் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன்லாம் உடச்சி சொல்லிடுறேன். அதுதான் ஒன்று வழக்கில் செலவாகும், 2வது நோயில் செலவாகும், 3வது ஊதாரித்தனமான பிள்ளைகளால் செலவாகும், 4வது கடன் கொடுப்பார், ஏதோ போனால் வெளில போய்டும் அந்த காசு. 4 விதத்தில் அழியும். விபத்துகளில் கொஞ்சம் அழியும். கடன், விபத்து, நோய், வெளியில் போகிற செலவு, இதில் கொஞ்சம் அவருடைய செல்வம் கொஞ்சம் அழிய தான் ஆரம்பிக்கும். அதனால் தான் முன்னோர்கள் சொன்னது, கொஞ்சம் தர்மம் பண்ணு. எவ்வளோ சம்பாதிச்சாலும் நியாயமாக சம்பாதிச்சு தர்மம் பண்ணால் நிலச்சி நிற்கும் உங்கள் தலைமுறை. தப்பான வழியில் பணம் சம்பாரித்து எல்லா தவறும் பண்ணிவிட்டு கொஞ்சம் தர்மம் பண்ணிங்கன்னா அந்த தர்மம் உங்களை காப்பாற்றாது. கடப்பாறை முழுங்கிட்டு கஷாயம் கொடுத்தா ஜீரணமாக ஆகாதில்ல, அதுமாரி தான் இதுவும். அதை புரிஞ்சுங்க.